நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. நமக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு சொன்னால் ரெவரன்ஸ் டு காட் வேணும். பயம்னா ஐயோ சமீஸ்வர் பிசாசுக்கு பயப்படுற மாதிரி உள்ள பயம் இல்லை. அவர் கொடுக்குற கனம் ரெவரன்ஸ். கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய சபை, ஆராதனை, உட்கார்றது, அவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணுறது, தனியாக வீட்டில் ஜெபிக்கும் போது கூட ஒரு உணர்வுள்ள இருது. யோசித்து பாருங்க, கர்த்தருடைய காரியங்களில் அப்படி ஒரு ரெவரன்ஸ் இருக்கா? ஒரு பயபக்தியை காண்பிக்கிறோமா? கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதனைக்கு வரும்போது ஒரு நடையை குறித்து கவனமாயிரும் பைபிளில் போட்டிருக்கு. நான் ஆராதனைக்கு வரும்போது என் வஸ்திரத்தை குறித்து பயப்படும். ஏனோ தானே நீ போய் நிற்கிறியா? அக்கிரமம் சொல்லியிருக்கா இல்லையா? நான் பயப்படுறேன். அடிக்கடி ஒன்று யோசிப்பேன், இந்த ட்ரெஸ் இன்னைக்கு எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஒரு பெரிய தலைவரோட ஒரு சிஎம்மோட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஏன்னா தான் நான் போவேன்னா இந்த ட்ரெஸ் சரியா தப்பா இல்லை, நான் யாரை தொழுது கொள்ள வர்றேன், எல்லாரும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு அடிமை கிடையாது. ஆனால் என் மனதில் நான் ஆராதிக்க போகிறேன், தேவனை ஆராதிக்க போகிறேன். எப்போ போகணும், எப்படி போகணும்? அடிக்கடி திருவிருந்துக்கு சொல்லி அதான் மூல பாஷையிலையும் இருக்கு. எடுக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவங்க என்பதல்ல, நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க. அந்த வேத பாரனை பார்த்து கேட்பாரு, என்ன வாசிக்கிறாய்ன்னு கேட்க மாட்டாரு, நீ எப்படி அதை வாசிக்கிறாய், நீ கோயிலுக்கு எப்படி வருகிறாய், வாட் இஸ் யுவர் மைண்ட் செட் when you come to worship the Lord. எல்லாரும் ஒயிட் தான், ஒயிட் ரொம்ப அழகா, எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். நான் ட்ரெஸ்ஸுக்காக மாத்திரம் எப்போ வர்றீங்க, எப்படி வர்றீங்க, அவருடைய பீடம் எண்ணமற்று போகுதா, எப்படி காணிக்க கொடுக்குறோம், எவ்வளோ பயபக்தியாக செய்கிறோம், எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்குறோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும். நான் பிஸ்னஸ் லெவல்லையும் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய காரியங்களில் பயபக்தியாக இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழுமையை நான் பார்த்துருக்கேன். அப்படி கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியாக இருந்து சிறுமைப்பட்டவர்களை நான் பார்க்கவே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறார்.